கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபொழுது மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகின்றோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்கள் உள்ளங்களில் செயலாற்றுகிறது. கடவுளுடைய வார்த்தை யார் யாரெல்லாம் முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில், அவர்களின் வாழ்க்கையில் செயலாற்றுகின்றது. அதைத்தான் இன்றைய நாளினுடைய புனிதை மோனிக்கம்மாவிடத்தில் நாம் பார்க்கிறோம். பத்ரிசியூஸ் என்கிற அவருடைய கணவர் கடவுள் நம்பிக்கை அற்றவராக, மிகுந்த கோபகுணமுடையவராக, தொல்லை கொடுக்கிறவராக இருந்திருக்கிறார். கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாவே பெரும்பாலான குடும்பங்களில் பல பிரச்சனைகள் தான், குழப்பங்கள் தான், சண்டை சச்சரவுகள் தான், புரிந்து கொள்ளாத தன்மைகள் அதிகமாக இருக்கும். பத்ரிசியூஸும் கூட தன் மனைவியை, தன் பிள்ளையை பொருட்படுத்தாமல் ஊதாரித்தனமான ஒரு வாழ்க்கையினால் தன்னுடைய கொடூர குணத்தினால் தன் மனைவியை அதிகமாக துன்புறுத்துகிறார். தன் கணவனின் கொடுமைக்கும் துன்பத்திற்கும் உள்ளான மோனிக்கம்மாள் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்டாராம். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ பழகி கொண்டாராம். அந்த சகிப்புத்தன்மையும் அவருடைய நல்வாழ்க்கையும் கடவுள் மீது கொண்டிருந்த விசுவாசமும் தன் கணவன் அந்த மிக கொடூரமான கோபகுணம் கொண்ட நம்பிக்கையற்ற மனிதனுடைய மனதையும் மாற்றியது. சாவதற்கு முன்பாக அவர் திருமுழுக்கு பெற்று நல்ல ஒரு கிறிஸ்தவராக மரித்தாராம். இவருடைய ஜெபமும் சகிப்புத்தன்மையும் நல்வாழ்க்கையுமே அதற்கு காரணம். அதன் பிறகு தன்னுடைய மகன் அகுஸ்தினாரை குறித்து மிகுந்த பாடுபட்டிருக்கிறார், நெருக்கடிக்குள்ளாயிருக்கிறார், வேதனைகளை அவர் தவித்திருக்கிறார். அவருடைய அந்த துன்பகரமான வாழ்க்கை மேலும் மேலும் மோனிக்கம்மாவை பல விதங்களில் வேதனைப்படுத்தி இருக்கிறது. தன்னுடைய மகனின் மனமாற்றத்திற்காக இடைவிடாது போராடி இருக்கிறார். இறைவனிடத்தில் இறைஞ்சு மன்றாடி கண்ணீரோடு கதறி இருக்கிறார். ஒரு பெரும் சிலுவையாக தன் வாழ்க்கையில் மாறிப்போயிருந்த தன் மகனை குறித்து அவ்வளவு துயரங்களை அனுபவித்த பிறகும் கூட ஒருபோதும் தன் பிள்ளையை விட்டுவிட வேண்டும், அவன் போக்கிலேயே அவன் இருந்துவிட வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை. மாறாக தன் மகனின் மனமாற்றத்திற்காக தொடர்ந்து அவர் பின்னேயே சென்றார். மகன் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவரை பின்தொடர்ந்தார். அவரிடத்தில் ஒவ்வொரு முறையும் மனமாற்றத்திற்காக வழிகளை அமைத்து கொடுத்து கொண்டே இருந்தார். அப்படியாக மிலான் நகரத்திற்கு அவர் போகிற போது அங்கிருந்த ஆயரான அம்ப்ரோஸிடத்தில் தன் மகனை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லி தன் மகனுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்க, அவர் மனமாற்றம் பெற வேண்டும் எனவும் கடவுளிடம் அவர் திரும்ப வேண்டும் எனவும் மன்றாடிய நிலையில் ஆயரான அம்ப்ரோஸ் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி பிறகு அவர் மனம் மாறினார், திருமுழுக்கு பெற்றார், கிறிஸ்துவின் சாட்சியாகவே மாறினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு தாயினுடைய இடைவிடாத போராட்டம், முழுமையான விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஜெபம், அவர் தான் ஏறெடுத்து கொண்ட எல்லா முயற்சிகளிலும் ஒருபோதும் தளர்ந்து விடாமல்
மீண்டும் மீண்டுமாய் தன் மகனுக்கு நல்ல அறிவுரைகளை புகுத்தி கடவுளின் பக்கமாக அழைத்து வந்த செயலால் இன்று நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை புனித மோனிக்கம்மாவை புனிதராக உயர்த்தி கொண்டாடி கொண்டிருக்கிறது. புனித அகுஸ்தினார் தன்னுடைய நூலில் இவ்வாறு எழுதுகின்றார்: ஓ ஆண்டவரே, ஓ ஆண்டவரே, தூயவரும் தவ வாழ்க்கை நடத்தியவருமான ஒரு விதவை தாயின் தாட்சி உள்ள மன்றாட்டை நீர் புறக்கணிப்பீரோ? தூயவரும் தவ வாழ்க்கை வாழ்ந்தவருமான ஒரு விதவையின் தாட்சி உள்ள மன்றாட்டை நீர் புறக்கணிப்பீரோ? அவள் உம்மிடம் பணம் கேட்டு மன்றாடவில்லை, உலக காரியங்களுக்காக செபிக்கவில்லை, தன் மகனுடைய அழியாத ஆன்மா மோட்சம் சேர வேண்டும் என மன்றாடினாள். கண்ணீர் அழுகையுடன் அவர் சமர்ப்பித்த மன்றாட்டை நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று அற்புதமாய் எழுதுகிறார் புனித அகுஸ்தினார். சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம்: வெளிவேடக்காரரே, மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் கல்லறைகளை போன்றவர்கள். அந்த வெளிப்புறமான கல்லறை, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை பார்ப்பதற்கு அழகாக தோற்றமளிக்கிறது. ஆனால் அந்த கல்லறைக்கு உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடுகளும் அதிகமாக இருக்கிறது. எப்படி அழுகிய பிணம் அந்த கல்லறைக்குள் இருக்கிறதோ அதுபோல மனிதனுடைய உள்ளத்திலும் கூட நெறிகேடும் போலித்தனமும் அதிகமாயிருக்கிறது. எனவே நம் வாழ்க்கையும் கூட வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக சில நேரங்களில் இருக்கிறது. அகஸ்தினுடைய வாழ்க்கை கூட அப்படிதான். பகட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தால், ஆனால் அவருடைய தாய் மோனிக்கம்மாவினுடைய அந்த மன்றாட்டினால், செபத்தினால், சகோதர சகோதரிகளே, அவருடைய உள்ளம் மாறியது. கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டார், நல்லவராக அவர் மாறினார். நாமும் கூட இந்த நாளில் நம் பிள்ளைகளுக்காக செபிக்க வேண்டும். நம் பிள்ளைகளின் மனமாற்றத்திற்காக மன்றாட வேண்டும். கடவுளுக்குரிய பிள்ளைகளாக அவர்கள் வாழ ஒவ்வொரு முறையும் அறிவுறுத்த வேண்டும். அவர்களுக்காக செபிப்பதும், நல் ஒழுக்கத்தில் அவர்களை வளர்ப்பதும், விசுவாசத்தில் அந்த பிள்ளைகள் வளர்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் நம் ஒவ்வொருவருடைய கடமை. பெற்ற தாய் தந்தையினுடைய கடமை தன் பிள்ளைகளை நல் ஒழுக்கத்திலும் இறை விசுவாசத்திலும் வளர்ப்பது. எனவே அதற்கான படிப்பினைகளை, வரங்களை, ஆசீர்வாதத்தை இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து வேண்டி மன்றாடி செபிப்போம். கடவுள் நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.